ஆதியே துணை. முத்திப்பூரணம். மெய்யாக மெய்யாகவே சதுரகம் கொடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிருபவிய மகான்மீராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்திப்பாளி தெய்வமே குருநாதன். எஸ் வெங்கடேசன் அவர்கள். உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. வாழ்த்துக்கள். அவங்களுக்கு நன்றியை சொல்கிறேன். எஸ் வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றியும் இனியன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கரூர் மாவட்டம் நீர் மருத்துவ பயிற்சியை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு அதை சுற்றி சார்ந்து உள்ள எங்கிருந்தாலும் சரியே அவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த நீர் மருத்துவத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு என்னுடைய செல் நம்பர் சொல்கின்றேன். 97 900 73 949. கரூர் மாவட்டம் நீர் மருத்துவ பயிற்சி. இதில் வெங்கடேசன் அவர்கள் விஞ்ஞானிகள் அவர்கள் என்ன இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47வது பாடம் மரணத்தை பற்றி 18/7/2015 மரணத்தை 3 வகைகளாக பிரிக்கலாம் என்று சொல்லுகிறார். முதல் வகை, இது பரிபூரணமடைந்த யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது. இது கோடியில் ஒருவருக்குத்தான் தற்சமயம் நேருகிறது. இவர்களுக்கு மறுபிறவி இல்லை. 2வது வகை பார்த்தீங்கன்னா, இது சாதாரணமான வாழ்ந்து உடல் முதுமையினாலும் தளர்வு அடைந்து ஏற்படும் யோகம் பழகாதவர்களின் மரணமாகும். பெரும்பாலான மனிதர்கள் இவ்வகை மரணத்தை அடைவார்கள். இவ்வகை மரணத்தில் மறுபிறவி உண்டு. 3ஆம் வகை, இது துர்மரணம் என்று கூறப்படும். 1 நோய்களாலும், 2 போர்க்களத்தினாலும், 3 தற்கொலையினாலும், 4 தண்டனையினாலும் ஏற்படும் மரணங்கள் இவ்வகையைச் சேரும். இதை அடையும் மனிதர்கள் நீண்ட காலம் ஆவிகளாக வாழ்ந்து பிறகு மறுபிறவியும் எடுப்பார்கள். வீர சொர்க்கம் என்ற நிலையில் இந்த பிரிவில் அடங்கும். இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்தால் தேவர்கள் கூட சூழ்நிலை மனித கொலைக்கும் காரணமாக இருந்தது தெரிய வரும். முதல் வகை மரணத்தை பற்றி விளக்கம். இது மட்டுமே மனிதர்களால் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரணம். இதற்கு உலகத்தில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஆதிசங்கரின் வாழ்வும் முக்தியும். இதை பற்றி இக்கட்டுரையின் இறுதியில் எழுதுகிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மரணம் நீர் மருத்துவத்தில் பொறுத்தளவுக்கு உணவில்லாமல் வாழும் யோகக்கலை. இந்த உணவில்லாமல் வாழும் யோகக்கலையில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆயுளை நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும். நம்ம உறுப்புகள் பாதிக்கப்பட்டுச்சு. உறுப்புகள் பாதிப்புகளால் நம்ம மரணம் வரலை, மரணத்தை நாம் நெருங்கவில்லை. அப்போது எதனால் மரணம் நெருங்கவில்லை? உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவருக்கு மரணம் வரும். கல்லீரல் பழுதாகிவிட்டது, சிறுநீரகம் செயலிழந்து விட்டது, மண்ணீரலின் பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் கைவிட்ட பிறகு உயிர் தானாகவே பிரிந்துவிடும். அப்போ மரணத்தை நீங்கள் நிர்ணயம் செய்ய முடியாது. மரணம் எல்லோருக்கும் உண்டு. இறைவனானவர்கள் நம்மளை எப்போ புறப்படு அப்படின்னு சொல்லியிருந்தார்களோ நம்ம அந்த நேரத்தில் புறப்பட்டு தான் ஆக வேண்டும். அதில் 100 வயசு, 30 வயசு, 22 வயசு, 5 வயசுலாம் கணக்கு கிடையாது. நல்ல உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதும் கூட நம்மளுக்கு இறைவனுடைய கட்டளைக்கு நம்ம இறங்கி தான் புறப்பட்டு போய்கிட்டு தான் இருக்கும். அதனால் மரணம் என்பது அது இறைவனுடைய செயல். ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உறுப்புகளால் பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால் நம்ம மரணத்தை தவிர்ப்பது யாருடைய குற்றம்? நம்மளுடைய குற்றம். நம்ம உடலை ஆரோக்கியமாக பேணி காக்கவில்லை. அப்போது இந்த காலகட்டத்தில் அவங்க நீர் மருத்துவத்தை குருகுலமாக அவங்க பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். கரூர் மாவட்டத்தையும் கொடுத்துட்ருக்கோம். அப்போ இதில் உள்ள நிகழ்ச்சிகளை நம்ம கலந்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் என்ன தான் ரகசியங்கள் இருக்கிறது? நீரை எப்படி அருந்த வேண்டும்? உணவுக்கு மாற்று உணவுகளை அந்த கழிவுகளை வெளியேற்றி உடல் பகுதிகளை சுத்தம் செய்து
முதுகு தண்டுவட பகுதிகளை சுத்தம் செய்து அதை சார்ந்த மூளைப்பகுதிகளில் வந்து தலையில் உள்ள சுரப்பிகள்லாம் எப்படி அது சுத்தமாகுது அப்படிங்கிறத நீர் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த நீர் எடுத்துக்கொண்டால் நீர் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து உள்ள செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தண்ணி நம்ம அதிகமாக குடிக்கிறதுக்கும் அதில் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கும் பழக்க வழக்கங்களில் வந்து கற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதனால் ஒரு மனிதன் மரணத்தை தள்ளி போட முடிகிறது. மரணம் அது மட்டும் இல்லை, மரணத்தை தள்ளி போடுவதும் இல்லாமல் நம்ம பட்ஜெட்டு கணக்கில் பார்த்திங்கன்னா வருமானம் இருக்கிற வருமானத்தில் தகுந்த மாதிரி ஆரோக்கியமாக வாழ முடியும். நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வருது, ஆஸ்பத்திரி போகணும், இல்லை ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் செலவுகள் நம்மளுக்கு கையப்படி காலப்படின்னு கிடக்குது. அப்போ பற்றாக்குறை இல்லைன்னா எங்கள் ஒரு பக்கம் நம்ம வெளியில் வாங்கி அந்த நேரத்தில் இந்த ஆஸ்பத்திரி செலவுகளை மருத்துவ செலவுகளை நம்ம செய்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அங்கே ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி எல்லாமே காசு கொடுத்தா தான் வாங்க முடியும். மருந்து வந்து இலவசமாக வருவதில்லை, எல்லாமே வந்து அதுக்குரிய செலவினங்கள் நம்ம தான் அதை பொருட்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வருவதற்கும் நம் நீர் மருத்துவத்து மூலமாக இதை வந்து உறுப்புகளை நல்லா உணர்ந்து முதல்ல வந்து உயிரை உணர்வணும். உறுப்புகள் அதன் மூலமாக இயங்கக்கூடிய பஞ்சசக்திகளான உறுப்புகளை உணர்வதுனா என்னப்பா, எதையப்பா உணர்வது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பாடு வந்து காலையில் சாப்பிட்டோம், மத்தியானம் பசிக்குதான்னு பார்க்கணும், உணரணும். எல்லாம் பொதுவாக ஜென்ரலாக நீர் மருத்துவத்துக்கு வராதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை தான் பேர் சொல்லிக்கிட்டு வரேன். காலையில் பசிச்சது, ஏதோ ஒரு உணவை எடுத்துக்கிட்டோம், அந்த உணவு செரிமானம் ஆயிடுச்சா, அது வயிற்றுக்குள்ளே என்னென்ன வேலைகள் பண்ணுது, நம்ம அதுக்கு நீர் எவ்வளோ ஆகாரம் கொடுத்துருக்கோம், அந்த உணவு செரிமானம் ஆயிடுச்சா ஆகலையா, அதனால் வயிறுக்கு ஏதாச்சும் தொந்தரவுகள் இருக்கா, இப்படி உறுப்புகளை உணர்தல். அப்போது உறுப்புகள் வந்து உணர்வதற்கு உயிரின் மூலமாக தான் நம்ம அதை உணர முடியும். தன்னுடைய ஜீவகாந்த சக்திகளால் அவைகளை உணர முடியும். அப்போ அதை வந்து எதனால் உணர்றீங்க? மூச்சு என்பது என்னவாக இருக்குது, இந்த மூச்சு ஓடிக்கிட்டு இருந்தால் தானே உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து காற்றுன்னு சொல்கிறாங்க. காற்றே உணவு, நீரே மருந்து. அப்போ அந்த நீரும் காற்றும் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த குருகுல கல்வியில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு செலவுகள் மிச்சம், சம்பாதிக்கிற பணமும் மிச்சம், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. ரெண்டாவது, எவ்வளவோ செலவோடு பண்ணலாங்க, நம்ம உடம்புக்காக தான் பண்ணுறோம், நம்ம உயிருக்காக தான் பண்ணுறோம். ஆனால் அந்த உறுப்புகளால் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அவஸ்தைகள் இருக்குது பாருங்கள், அந்த அவஸ்தைகள் வந்து வலி தாங்க முடியலையே, கொடுமையாக இருக்குது, நடக்க முடியல, இடுப்பை வந்து குமிய முடியல, தோள்பட்டை கையை தூக்க முடியல, இந்த கையை தூக்க முடியல, சோல்டெலாம் வலிக்குது, முதுகு தண்டுவடத்தில் குஞ்சா வலிக்குது, கழுத்து பகுதியிலலாம் வலிக்குது, அப்போ கால் விரலில் நடந்தால் குத்துது, படுத்தா கால்லாம் எரிச்சலாக இருக்குது. அப்போ இத்தனை காரணங்களும் நம்ம உறுப்புகளில் நடைமுறையில் இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியுது, அதனுடைய அவஸ்தைகளை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் ஏதோ நம்ம மருத்துவரை போய் பார்த்து இந்த வலி ஏன் வருது, இந்த மாதிரி வலிக்குது, அதுக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுங்க, வைத்தியம் பாருங்கள் அப்படின்னு நம்ம போய் நிற்கிறோம். அப்போ அதனால தான் செலவினங்கள் வருகிறது. இப்போது இப்படியான ஒரு கலைகளையும் இப்படியான ஒரு கல்விகளையும் நல்லா பசிச்சுட்டு அந்த உணர்ந்து பார்த்து உறுப்புகள் நல்லா உணர்ந்து பார்த்துட்டு நல்ல கபகபன்னு பசி வரும் பொழுது புசி வயிற்றுக்கு ஆகாரம் எடுத்துக்கொள், பசிக்காமல் ஆகாரம் எடுத்துக்கொள்வது. இப்போ இதெல்லாம் வந்து அச்சாணி இல்லாமல் வண்டி மாதிரி தானே ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ அந்த அச்சாணிங்கிறது வந்து இந்த வண்டியில் இருக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு குருகுல கல்வியில் நீங்கள் பயிற்சிகள் எடுக்கும்போது இதுதான் வழி, இப்படி தான் வாழணும், இப்படி தான் நம்ம நடைமுறை கொண்டு போகணும், அப்போ உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது இந்த நீர் மருத்துவத்தில் இருக்குது. இதை பின்பற்றி இதில் வந்து நீங்கள் தொடர்ந்து பயிற்சிகள் பண்ணிக்கொண்டே வந்தீங்கன்னா ஒரு நடுநிலையான ஒரு உடல் வந்து உங்களுக்கு அமைகிறது. என்ன சாப்பிட்டாலும், பொரிகளை சாப்பிட்டாலும், காஃபி குடித்தாலும், நடக்கலை எடுத்துக்கொண்டாலும்
அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் காற்று நிறையா சாப்பிட்டாலும் தண்ணியை வந்து சிப் பண்ணி குடித்தாலும் உங்களுடைய உடல் வந்து வெயிட்டு உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு நார்மலாகவே இருக்கும். கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. அப்போ இந்த பயிற்சி மூலமாக தான் அதை வந்து அந்த நடுநிலையான ஒரு உடலை நம்ம வந்து சரி பண்ண முடியும், கைவரவாக்க முடியும். கைவரவாக்கியிருக்கேன் நான். இன்றைக்கி ஒரு 210 நாளாட்டு ஆக போகுது. இந்த 210 நாளில் 53 கிலோ வெயிட்டு, தீர்நாள் 56 கிலோ வெயிட்டு. இதுக்கு மேலேயும் போகலை. இந்த 53 கிலோவுக்கும் கீழே 50 கிலோவுக்கும் வரல, 57 58க்கும் போகலை. அப்போ இது ஒரு நடுநிலையான ஒரு உடல் ஆரோக்கியம். உடல் வந்து செல்கள் வந்து அதிகமாக கூடலை, ஃபேட்டு கூடலை, இடுப்பு பகுதியில் சதைகள் கூடலை, தொடைப்பகுதியில் கால் பகுதியில் சதைகள் கூடலை, அந்த வெயிட்டுனால முழங்காலில் வலி வரலை, பாத எரிச்சல் வரல. அப்போ இந்த வந்து நிர்ணயம் ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல உடல் ஆரோக்கியம், இதை எல்லோருமே தெரிஞ்சு எல்லோருமே பழகிட்டாங்க. சம்பாதிக்கிற காசை வச்சு உடல் ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கலாம். நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம பார்த்து அமைக்கிறது தான் எல்லாமே. ஆஸ்பத்திரிக்கு போயிடும். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போன பிறகு அங்கே நம்ம பண்ணுறோம். அவர்கள் என்ன முறை இருக்குதோ அந்த முறையை சொல்லி கொடுக்குறாங்க, அதை நம்ம கற்றுக்கிட்டு தான் பண்ணுறோம். அதெல்லாம் பண்ண மாட்டேங்க, நான் ஊசி போட்டுக்க மாட்டேங்க, குளுக்கோஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டேங்க, மாத்திரை வந்து நான் சாப்பிட மாட்டேங்க, டயத்துக்கு சாப்பிடணும் சொல்லவே முடியாது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை, சாப்பிட்ட பிறகு இந்த மாத்திரை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கேட்குறோம். அதே தாங்க நம்ம இங்கே வந்து உங்களுக்கு குருகுல கல்வியில் சொல்லி கொடுக்குறோம். இந்த நேரம் பசிக்குது, அதை சாப்பிடு, பசிக்கல சாப்பிடாத. அந்த மாதிரி வரும் பொழுது நிறைய பெரியவர்களுக்கும் 60 வயதை தாண்டினவர்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இலகுவாக இருக்கும். பசியை வந்து நிணநீர் மண்டலங்களை ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தி நீர் மட்டுமே அருந்தி கொண்டும் காற்றை மட்டும் சுவாசித்து கொண்டும், அப்படி நம்மளுக்கு ஏதாவது தேவைனாக்க நம்ம உடல்களில் வந்து காய்கறிகள் மூலமாக கழிவுகளை சுத்தம் செய்து அந்த புரத சத்துக்கள் கிடைக்கும் காய்கறிகளில். அதுகள் மூலமாக அந்த குடல் பகுதிகளுக்கு நம்ம சத்துக்களை கொடுத்து அதை வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். அதனால நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம். எப்போவாது அந்த மாதிரி ஒரு மனம் தோணுமா? அந்த மாதிரி நடுநிலையான பிறகு வர்றதில்லை. இப்போ உங்களுக்கு இந்த ஆரம்பத்தில் வந்து எதுவுமே சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்களே, நீர் மட்டும் எப்படி அருந்தி வாழ்வு? அப்படிலாம் இல்லை. உங்கள் குடல் பகுதியை சுத்தம் செய்வதற்காக உங்களுக்கு வந்து அரிசி சாதத்துக்கும் சாம்பார் ரசத்துக்கும் பதிலாக மாற்று உணவுகள் வழங்கப்படுகிறது. பேரிச்சம்பழம் கொடுக்கப்படுகிறது, பொரிகளில் சாப்பிட்லாம், ஒரு வேலை எடுத்துக்கலாம். அது கூட சேர்ந்து அப்படின்னா ஒரு சப்பாத்தியும் சில காய்கறிகளை இணைச்சி அந்த குடலை சுத்தம் செய்ய வரையிலும், அந்த 200 நாள் நடுநிலையான உடல் நம்மளுக்கு வருகிற வரையிலும் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். இந்த கரூர் மருத்துவம், கரூரில் நீர் மருத்துவம் தொடர்ந்து பயிற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இதை விரும்பி எல்லோரும் தன் உடலை சுத்தம் செய்து நல்ல ஒரு மனநிலையோடு வாழ்வதற்கும் இந்த நீர் மருத்துவம் எஸ் வெங்கடேசன் அவர்களும் இரியன் ஐயா அவர்களும் இதை வந்து எல்லா மக்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும், எல்லா வெளிநாடுகளுக்கும் இந்த பயிற்சிகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சியை நாங்கள் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம். தான் பெற்ற இன்பம் வையம் பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.